சென்னை போரூரில் சக்தி நகர் என்று உள்ளது. இந்த சக்தி நகரில் சுமார் 30 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்து ஒரு 250-300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பேரூராட்சியாக இருந்த காலத்தில் நல்ல சால வசதிகள்லாம் அமைக்கப்பட்டு இருந்து வந்தன. காலப்போக்கில் அந்த நகரில் அசோசியேஷன் என்று தொடங்கி சக்தி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஏதோ ஒரு அசோசியேஷன் தொடங்கி இயங்கிட்டு வருது. இந்த அசோசியேஷனுக்கு அந்த நகரை லேஅவுட் போட்டவர் ஒரு அரை கிரவுண்டு இடத்த அசோசியேஷனுக்கு கிஃப்டீடு கொடுத்தாரு. அந்த கிஃப்டீடு இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் லேண்டு வேலைக்கு வாங்கி சக்தி நகர் பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் நிறுவி தொடர்ந்து இயங்கிட்டு நல்ல மாதிரியாக நல்ல இதில் பெரிய லெவலில் இயங்கிட்டு வருது. இப்போ அசோசியேஷன் தகராறுல அதில் வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கார். 85 வயசு ஆச்சு. எக்ஸர்விஸ்மான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் வேலை செஞ்சவர். அவரை அந்த நகரில் இருக்கிற ஒரு புண்ணியமான் குமரேசன் ஒரு புண்ணியமாக இருக்கார். சமூக சேவகர், ஆன்மீக வள்ளல். அவர் என்ன பண்ணார், இந்த கோயில் நிர்வாகத்தை அவர்கிட்ட கூப்பிட்டு நடத்துங்கன்னு சொன்னார். அவர் கோயில் நிர்வாகத்தை நடத்துங்கன்னு சொன்னதும் தலைகால் தெரியல, வயசெல்லாம் கிடையாது. எல்லாம் ஆசிரியர்கள் எல்லா ஃப்ராடு வேலைங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைட், அதுக்காக எல்லா கோயிலும் கவர்மெண்ட் கோயிலும் நடக்க சொல்ல தனியார் கோயில் நடக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 40-45 லட்ச ரூபாய்க்கு மேலே முன்னாடிலாம் பணம் இருந்தது. அதுக்காக சுவாமிநாதன் ஒரு ஐயர் அடக்காத்துக்கிட்டு இருந்தார். அந்த ஆளியாக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த சங்கத்தை நிறுவனங்கள்லாம் பாதி பேர் காணாமல் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற பாடி தேர்தல் வைக்கிறாங்க. வருகின்ற 4ஆம் தேதி தேர்தல் வைக்கிறதா நகர் பூரா பரவலாக பேசிக்கிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு 200 குடும்பம் ஓடு சார், அப்பம்புள்ள ஒரு சார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக சாலை மறியல் போராட்டம் அது இதெல்லாம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஊரே திரண்டு அங்கே நின்று பேசிச்சு. அப்போ காவல்துறை வந்தது. அவங்கவுங்க கிரீவன்ஸ் எல்லாம் கேட்டுது. சரி மறுநாள் பேசலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் அசோசியேஷன் கட்டடத்துலேயே பேச்சுவார்த்தைலாம் நடந்தது. பேரூராட்சியால் களம்பொரும்போக்கு இடத்துல இடம் விட்டாங்க. அந்த இடத்துல ரேஷன் கடை கட்டுறதுக்கு கூட அந்த வெங்கடேஷ் செலவு பண்ண படிக்கிறான். கவர்மெண்ட் இடத்துல களம்பொரும்போக்கு இடம் கவர்மெண்ட் இடம். அந்த களம்பொரும்போக்கு இடத்துல அந்த 200 குடும்பம் ரேஷன் வாங்கிறதுக்கு கூட ரேஷன் கடை கட்டக்கூடாதுன்னு தகராறு பண்ணுகிறான். மதுரை தொகுதி எம்எல்ஏ ரேஷன் கடை கட்டுறதுக்கு அலாட்மெண்ட்லாம் பண்ணிட்டாரு. கடை கட்டக்கூடாதுன்னு தகராறு பண்ணுகிறான். இது தேர்தல் பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை போத் பார்ட்டிஸும் ஆடியோவுக்கு ரெஃபர் பண்ணிடுறேன்றாங்க. போத் பார்ட்டி 200 குடும்பம் ஒரு பக்கம், அப்பம் புள்ள ஒரு 4 பேர் ஒரு பக்கம். 4 பெருசா 200 குடும்பம் பெருசா? ஏன் இந்த காவல்துறை கடுமையான வார்த்தைகளையும் நடவடிக்கை எடுக்காம ஆடியோ என்கொயரிட்டாங்க. ரைட், திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ண, அவ்வளோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ண, பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ண. இந்த கோவில் இந்த அசோசியேஷன் நிர்வாகத்தில் இருக்க போய் அந்த நகரில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் சாமி கும்பிட போக சொல்ல, சாமி கும்பிட்றவங்களை என்னடா பக்கம் திரும்பி காட்டி சாமி பாரு, சாமி தரிசனம் தருவார். ஒரு சில ஆபாச வார்த்தைகளெல்லாம் அந்த பெண்களை சொல்லி, அந்த பெண்களும் காவல்துறைகிட்ட 2 வாட்டி முற்றுகை போராட்டம் நடத்த சொல்லும். 2 வாட்டி காவல்துறை கிட்ட புகார் மனெல்லாம் கொடுத்தோம். இன்னி வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறோன்றீங்க. இவ்வளோ குடும்ப பெண்கள் கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண முடியாமல் இவ்வளோலாம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறான். அவன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. என்ன திராவிட மாடல் ஆச்சு? இன்னும் தமிழக முதல்வர் என்னதான் பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன், இவ்வளோ அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்
மேற்கு மண்டலத்தில் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி பெண்களுக்கு முழு சுதந்திரன்றாங்க. பெண்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறான், இவன் தான் பண்ணுறான்னு நகரில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வைக்கிறதுக்கு இல்லாத அதுவும் ஆடியோ என்கொயரியா? என்னையா அர்த்தம் இது? எங்கே யார் சக்தியில் காவல்துறை இப்படி இயங்குது? எங்கிருந்து அந்த சக்தி அவருக்கு வந்தது? சங்க பிரச்சனைனால ஆர்டிஓ என்கொயரி, உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் ஆர்டிஓ என்கொயரியா? என்ன அர்த்தம்? சக்திநகர் விநாயகர் தாங்க முடியாமல் விநாயகர் உள்ள இருக்கிற விநாயகர் ஓடி போயிடுவார் பொழுது. தெய்வமே இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்குது. இதுக்கு காவல்துறை புகார் கொடுத்தா நடவடிக்கை இல்லை. ஆமாம், எஸ்ஆர்எம்சி காவல் நிலையம் காவல்துறை தான், ஆவடி கமிஷனரேட் தான். ஏன் இந்த பெண்கள் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கல? இனியாவது முதல்வர் உத்தரவிட்டோ டிஜிபி உத்தரவிட்டோ நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்லை நீதிமன்றத்தில் போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தால் தான் நடவடிக்கை எடுப்பாங்களா? தெரியல. இருந்தாலும் வர ஆண்டு புத்தாண்டு காலமாக இருக்கு. புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும், அந்த நகர்வாசிகளுக்கும் காவல்துறைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு தினத்தில் அந்த கோவிலில் சுதந்திரமாக பெண்மணிகள் போய் சாமி விட்டு வர்றதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குமா? பார்ப்போம். இக்கோவிலை விரைவில் அரசு எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் சார்பாக அனைத்து வாசகர்களுக்கும் அனைத்து யூடியூப் சந்தாதாரர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சந்திப்போம் மீண்டும் மற்றொரு காணொளியில்.